பில்ராத்தின் டீம் சார்பாகவும் எங்கள் சேர்மன் டாக்டர் ராஜேஷ் ஜெகநாதன் அவர்களின் சார்பாகவும் எங்கள் நன்றியுடன் கலந்த வணக்கத்தை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எதுக்காக அவங்க எல்லாத்தையும் இங்க கூப்பிட்டுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நாங்க அனுப்பிச்ச இன்விடேஷன்லேயே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். இப்ப கேன்சர் எவ்வளவு அலாமிங்கா இருக்கு. உங்கள எத்தனை பேர்த்தோட வீட்டுல இருக்கவங்களுக்கு கேன்சர் வந்திருக்கலாம், இல்ல ஒரு தெரிஞ்ச சொந்தக்காரங்களுக்கோ இல்ல யாரோ ஒரு நண்பர்களுக்கோ கண்டிப்பா கேன்சர் வந்திருக்கலாம். இல்லாம யாருமே இங்க இருக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல ஒரே ஒரு தாரக மந்திரம் தான் கேன்சருக்கு இருக்கு. எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம நம்மளோட இயல்பான வாழ்க்கைக்கு மாற முடியுங்கிறது தான். கேன்சர் வந்தாலே மரணம் தான்ற ஸ்டேஜ் தாண்டி இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளால குணப்படுத்தி அவங்கள நம்மள மாதிரி ஒருத்தங்களா வாழ வைக்க முடியும் அப்படிங்கறத உங்ககிட்ட இன்னைக்கு தெரிவிச்சுக்க நாங்க கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு ஊடக நண்பர்களும் யூடியூபர்ஸும் ஆக்கல் அழித்தல், நம்ம சமுதாயத்தை ஆக்கவும் முடியும் அழிக்கவும் அவங்களால முடியுங்கிறது அனைவரும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அப்படியாப்பட்ட உங்ககிட்ட நாங்க தாழ்மையா இந்த செய்தியை ஏர்லி டிடெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு கம்ப்ளீட் கியூர். சீக்கிரமா நீங்க ஒரு கேன்சரை கண்டுபிடிக்கிறோம், அதை ட்ரீட் பண்றோம்னா கண்டிப்பா அதுக்கு முழு தீர்வு உண்டு அப்படின்ற செய்தியை உங்களின் ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு எடுத்து சொல்ல தயவு செய்து நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு அடுத்து இந்த மீடியா மூலமா நாங்க ஒரு பெரிய கடமையோட இங்க உட்கார்ந்துருக்கோம். என்ன அப்படின்னா, எங்களுடைய ஃபவுண்டர் டாக்டர் ஜெகநாதன் சார், அமரர் ஜெகநாதன் சார். அவரை பத்தி நம்ம சென்னை கீழ இருந்து வெளிநாடுகள் வரைக்கும் தெரியாத ஆட்களே கிடையாது. இன்னைக்கு நாங்க அத்தனை பேருமே இங்க வேலை பார்க்குற அத்தனை பேருமே அவரை ஒரு மிஸ் பண்ணிட்டு அந்த வாய்ட்ல தான் இருக்கோம். அவரை ஈடுகட்டும் விதமாக அவருடைய மகன் மற்றும் எங்களது சேர்மன் டாக்டர் ராஜேஷ் ஜெகநாதன் அவர்கள் இன்று எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். பில்ராத்னு சொன்னா தெரியாத ஊடகங்களும் கிடையாது, தெரியாத பத்திரிகையாளர்களும் கிடையாது, யூடியூபர்ஸும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த தருணத்துல எங்களோட சேர்மன் டாக்டர் ராஜேஷ் ஜெகநாதன் அவர்களை பற்றி நான் இங்க சொல்லலன்னா ஐ எம் ஃபெயிலிங் ஃப்ரம் மை டியூட்டி அப்படிங்கறத நாங்க நினைக்கிறோம். அதுக்கு நான் கடமையும் பட்டிருக்கேன். டாக்டர் ராஜேஷ் ஜெகநாதன் அப்படின்னு எங்க சொன்னீங்கனாலுமே அவருக்கு இருக்க ஒரே வேர்ட், இணையான ஒரே வேர்ட் என்னன்னா திங்க் பிக். டாக்டர் ராஜேஷ் ஜெகநாதன் எதை செஞ்சாருனாலும் அதை நினைக்கிறதே பெருசா தான் நினைப்பார். ஒரு சின்ன விஷயத்த கூட எவ்வளவு அழகா செய்ய முடியும், எவ்வளவு பெருசா செய்ய முடியும் அப்படிங்கறத நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேர்மன் தான் எங்களோட சேர்மன். அப்படியாப்பட்ட ஒரு சேர்மன் இன்னைக்கு எங்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு அப்படிங்கறத நாங்க உங்க முன்னாடி சொல்றதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு கோவிட் டைம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தா, எந்த ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைச்சாலும் எந்த ஒரு வாய்ப்பையுமே அவர் தவற விட்டது கிடையாது. நாங்க இங்க எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்கோம், எத்தனையோ ஸ்டாஃப் நர்ஸ் இருக்கோம், எத்தனையோ வார்டைட் இருக்கோம். இது அத்தனை பேரையும் சேர்ந்து ஒரு 4500 பேருக்கு இன்னைக்கு அவர் லியோ என்ற திரைப்படம் இன்னைக்கு பெரிய ஹைப்பா இருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே. அந்த லியோ படத்துக்கு உண்டான டிக்கெட்ஸ் வித் ஃபுட் கூப்பன்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்து எங்களை மகிழ்விக்க முன் வந்திருக்காரு. கோவிட் டைம்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் டாக்டர்ஸ் அவங்க ஃபேமிலிஸ், எம்ப்ளாயீஸ் அவங்க ஃபேமிலிஸ், இது எல்லாத்தையும் 100% பல லட்சங்கள் செலவு பண்ணி அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா நாங்க எப்படா எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், அவர் இவ்வளவு செய்யறாருன்றதுக்கு நாங்க ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்கு இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பில்ராத் ஃபேமிலியா, பில்ராத் டாக்டர்ஸ், எம்ப்ளாயீஸ் அத்தனை பேரும் அவருக்கு நாங்க எங்களோட மனமார்ந்த நன்றியை சமர்ப்பிக்கிறோம். இதை உங்க மூலமா நாங்க தெரிவிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம். கோவிட் டைம்ல எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம், இன்க்ளூடிங் பிரஸ் அண்ட் மீடியா, எந்த மனிதனாக இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறது நம்ம அத்தனை பேத்துக்கும் தெரியும். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கவரு இந்த வருஷம் ஒரு படி மேல போய் கேன்சர் சர்வைவர்ஸ், யார் யார் கேன்சர்ல இருந்து மீண்டு வந்திருக்காங்களோ அவங்க அத்தனை பேத்துக்கும் அவங்க ஃபேமிலியோட நாளைக்கு பிவிஆர்ல இருக்கக்கூடிய அத்தனை ஸ்கிரீன்லயும் ஃபுட் கூப்பன்ஸோட நீங்க மட்டும் வந்தா பத்தாது, உங்க குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும். அவரோட ஒரே ஒரு பிரின்சிபிள், எம்ப்ளாயி சந்தோஷமா இருந்தா கண்டிப்பா அங்க நல்லா வேலை நடக்கும். நீங்க முன்னாடி நிக்கிறீங்கன்னா அவங்க முன்னாடி 1008 பிரச்சனைகள் வீட்டுல இருந்துட்டு இருந்துச்சுன்னா அவங்களால இங்க வேலை பார்க்க முடியாது.
இங்க வந்து நின்னு நான் என்ன பேசுறேங்கிறத முழுமையா உள்வாங்க முடியாது. நீங்க ஒரு சந்தோஷமான மனநிலையில இருந்தீங்கன்னா இந்த அம்மா என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு நல்ல சேர்மன் இருக்காங்களா, இவ்வளவு நல்லா வாழ வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி உண்மையிலே நீங்க என்ன ஒரு ஆளா இருந்து பாத்தீங்கன்னா அந்த வெல்பீயிங்ன்றது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்படி எங்க அத்தனை பேத்தையும் வந்து நல்லா பாத்துக்கிட்டு இந்த கோவிட் டைம்ல இருந்த வாரியர்ஸ் நிறைய டாக்டர்ஸ் இங்க இருக்காங்க, அத்தனை பேருமே கோவிட்காக வேலை பார்த்தவங்க, அத்தனை பேர்த்தோட ஃபேமிலிஸையும் அந்த டைம்லயும் பார்த்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு படி மேல போய் கேன்சர் சர்வைவர்ஸ் அத்தனை பேர்த்துக்கும் ஒரு தனி ஸ்கிரீன், ஏன்னா அவங்களால நார்மலா வந்து கூட்டத்தோட இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால பிவிஆர்ல வந்து ஒரு தனி 2-3 ஸ்கிரீன்ஸ் அலோகேட் பண்ணி அவங்க ஃபேமிலிஸ் குழந்தைகளோட வந்து அந்த லியோ படத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு போகணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 4500 டிக்கெட் ஏற்பாடு பண்ணி ஃபுட் கூப்பன்ஸோட அத்தனை பேத்துக்கும் கொடுத்திருக்காரு. இதை வந்து நாங்க மனசார வந்து அப்ரிஷியேட் பண்ணி நாங்க இன்னைக்கு உங்ககிட்ட நன்றி தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கோம். இந்த செய்தியை நான் வந்து படத்தின் இயக்குனர் டைரக்டர் திரு லோகேஷ் கனகராஜ் அவர்களின் பார்வைக்கும் எடுத்து போயிருக்கேன். அதனால வந்து அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்படியா அப்படின்னு கேள்வி கேட்டு சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி விஜய் சாரோட கவனத்துக்கும் எடுத்துட்டு செல்ல முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் மூலமாக இது வந்து அவங்க அத்தனை பேத்துக்கும் தெரிவிக்கணும். ஏன் அப்படின்னா இது ஒரு படத்தோட வெற்றி மட்டும் கிடையாது, இது அத்தனை பேர்த்தோட மனநிலை சார்ந்த ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியா நாங்க இதை பார்த்து இங்க வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் திருப்பியும் நாங்க வந்து நன்றி கலந்த வணக்கத்துடன் எங்களோட தேங்க்ஸ் சமர்ப்பிக்கிறோம். தேங்க்ஸ். இப்போ எங்களது சீனியர் டாக்டர் கேப்டன் ஏசி மணி அவர்கள் உங்க முன்னிலையில மிஸ்டர் வேலு என்ற கேன்சர் சர்வைவருக்கு ட்ரீட்மெண்ட் டிக்கெட்ஸ் கொடுப்பாங்க. சத்தியமா வாங்க. நெக்ஸ்ட் நளினின்ற பேஷண்ட்க்கு எங்களோட சீனியர் டாக்டர் சி ராஜேந்தர் அவர்கள் டிக்கெட்ஸை வழங்குவார். அவருக்கும் அவரோட குடும்பத்தினருக்கும் வழங்குவாங்க. நல்லிமா அந்த பக்கம் போயிடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். சத்யா Thank you. And it is the best super specialist hospital to help. There's no word. Thank you. நெக்ஸ்ட் லோகநாதன் என்ற கேன்சர் சர்வைவருக்கு திருமதி சத்யா அவர்கள் பில்ரோத்தின் சார்பா டிக்கெட்டை வழங்குவாங்க. இப்படி வாங்க, நடுவில் வாங்க. அப்புறம் கோவப்பட்டுருவாரு. நெக்ஸ்ட் மிஸ்டர் பாஸ்கரன் அவர்களுக்கு சரிதா மேடம் டிக்கெட் வழங்குவார். நெக்ஸ்ட் டாக்டர் சக்கரவர்த்தி அவர்கள் நமது டாக்டர் குழுவினருக்கு டிக்கெட் வழங்குவார். டாக்டர் சிவராஜ் சார், எல்லா டாக்டர்ஸும் சேர்ந்து நீங்க நடுவுல வாங்க. எல்லா டாக்டர்ஸும் கையை வைக்கணும், அவ்வளவுதான். வாங்க ஆல் டாக்டர். Staff and administration of Billrothhospital, we thank you all, and next year we are sure the number of incidents of cancer will come down. Thank you very much. Thank you everybody. Thank you. நீங்க எல்லாரும் இருந்து ஹை டீ வந்து சாப்பிட்டுட்டு போணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். We had a screening program, sir. We had a Billrothhospital breast cancer awareness program. No. Sir, there is a breast clinic. I'm running the breast clinic.
all our staff know that whenever they want they come. So there is no தனியா நம்ம எதுவும் பண்ண வேணாம். இது விழிப்புணர்வு வந்து நான் 10 பேருக்கு நம்ம ஸ்டாஃப் ஒவ்வொருத்தவங்களும் 10 பேர்கிட்ட கரெக்டா என்ன பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத அவங்க வீட்டுல ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீடு அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம். And then we had some No question answer. talks, a couple of talks by a surgeon and by me, and we also had some entertainment. Okay, thanks a lot. God bless you all. Sir. Let's not. நாங்க உங்க சஜஷனை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சார். we will look forward to what should be done. நீங்க எல்லாரோட ஃபேமிலிக்கு போய் சொல்ல முடியும். கண்டிப்பா நீங்க இந்த வெப்சைட் பாருங்க, அதை டெஸ்ட் பண்ணீங்கங்கற பார்த்தா இல்ல ஆல்ரெடி போட்டுருக்கோம் சார். உங்களோட சஜஷனை ரொம்ப வேல்யூபிளா அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சார். We will do that. Thank you sir. Thank you.